ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அவைகளில் நிறைய விஷயங்கள் பைபிளில் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவைகளில் சிலவற்றை தான் நாம் இந்த நேற்று வரையில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலாவதாக நம்ம இந்த அப்டேட் தான் பார்ப்போம் எப்போவுமே. அதாவது இஸ்ரேல் ரஷ்ய 3ஆம் உலக யுத்தத்துக்கான அந்த முன்னோக்கி எடுக்கிற சம்பவங்கள். அதில் குறிப்பாக ரஷ்யா ஒரு மேஜர் மூவ் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடியதான ஒரு மீட்டில் எஸ்சிஓ மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் புதின் 2 முக்கியமான தலைவர்களை போய் சந்திக்க போகிறார். ஒன்று ஈரான், இன்னொன்று துருக்கி. அதாவது ஈரானைய தற்போதைய அதிபராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதோடு கூட துருக்கியினுடைய அதிபர் எரோடகனையும் பார்க்க போகிறார். இந்த 2 பேரையும் பார்க்குறதுக்கு அவருக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏற்கனவே நார்த் கொரியாவுடைய அதிபரையும் பார்த்துருக்கிறார். இதில் புதின் இவங்க 2 பேரை பார்க்குறதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எசேக்கியேல் 38 ரஷ்யாவோடு இருக்க வேண்டிய 2 முக்கியமான நாடுகளில் ஒன்று ஈரான் பெர்ஷியா, இன்னொன்று தொகர்மா வம்சத்தாராகிய துருக்கி. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே வராங்க. ஏற்கனவே துருக்கி அதிபர் சொல்லிட்டாரு, இஸ்ரேலுக்கு எந்த ஆதரவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு பின்புலமாக இருந்து ஹவுதீஸ்க்கும் சரி அல்லது லீபனான் மக்களுக்கும் சரி ஆயுதங்களை சப்ளை பண்ணுற மிக முக்கியமான நாடு ஈரான். ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் முன்னின்று நடத்தக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் இவர் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புதின் சொல்லியிருக்கிறாரு. அதான் என்ன அப்படின்னு கேட்டால், உக்ரைனுக்கு இஸ்ரேல் இராணுவ உதவிகள், அதாவது ஃப்ளைட் போன்ற உதவிகள், வார் ஃப்ளைட்லாம் செஞ்சாங்கன்னா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா இஸ்ரேல் எதிர்ப்பு உருவாகிட்டே இருக்குது. ஆரம்பம் வரும்போது உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரேல் இதில் தலையிடவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேலோட ஆயுதங்கள் அங்கே இருக்குதுன்னு புதின் சொல்கிறார். ஸோ இப்போ மிக வேகமாக இந்த எசேக்கியேல் 38, 39 இதற்கான காரண காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயம் வேதத்தில் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நடக்கும். வருகிற நாட்களிலே ரஷ்ய கூட்டணிக்கும் இஸ்ரேல், அதாவது UK, US, இஸ்ரேல் கூட்டணிகளுக்குமான 3ஆம் உலக யுத்தத்தினுடைய மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற தொடங்கும். அந்த அப்டேட்டையும் உங்கள்கிட்ட கொண்டு வரோம். நாம் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் உலக யுத்தத்தினுடைய அப்டேட்டாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இஸ்ரேல் சைட்லேருந்து. இந்த இஸ்ரேல் இப்பொழுது முழுவதுமாக லெபனானுக்குள்ளே நுழையுது. ஏற்கனவே அவங்க காசாவை தாண்டி அதுக்கப்புறம் ராஃபாக்குள்ளே போய் இப்போ அவங்க லெபனானுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த லெபனான் முழுவதுமாக இன்வெர்ட், அதாவது முழுவதுமாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்க போகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஏறக்குறைய 12-16 நாடுகள், 12லேருந்து ஒரு 16 நாடுகள் அங்கே இருக்கிற தங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், பல நாடுகளில் உள்ளவங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே ஃபுல் ஃப்ளெட்ஜ் வார் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லெபனான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கட்டும், யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு வகுக்கப்பட்டதான எல்லை எது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். அதை யோசுவா மீண்டும் உறுதிப்படுத்துவார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது லீபனான் முழுவதும் அப்படின்னு இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் லீபனான் முழுவதும். இது பைபிளில் உள்ள கணக்கு. இது தாவீதின் காலத்தில் முழுவதுமாக இருந்தது. சாலமோன் பார்த்தீங்கன்னா லீபனான் வனம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்பதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இன்றைக்கி உள்ள சட்டத்திட்டத்தின்படி இன்றைக்கி உள்ள காரண காரியங்கள் தான் நம்ம பார்க்க முடியும், வேதத்தில் உள்ளதை எடுக்க முடியாதும்பாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைன்னா அந்த வேதத்தின் காலங்களை எடுத்தும் கொள்ளுவாங்க. சரி, இன்றைக்கி உள்ள ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், லீபனான் இப்பொழுது ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. இந்த ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும், நான் சொல்கிறது போன வாரம் வரைக்குமே ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரவாத இயக்கம். யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கிற அரபு நாடுகள் அத்தனையும், அரபு நாடுகள் கூட்டமைப்பு ஹிஸ்புல்லாவை தீவிரவாத இயக்கமாக வச்சிருக்கிறது. அவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது இஸ்ரேல் பிரச்சனை வந்த உடனே இஸ்ரேல் கூட ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஹிஸ்புல்லா மோதுகிறதுனால இப்போ ஹிஸ்புல்லா அந்த தீவிரவாத இயக்கத்தை அவங்க தீவிரவாத இயக்கம் கிடையாது, அந்த தீவிரவாத இயக்க லிஸ்ட்லேருந்து அதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஹிஸ்புல்லா இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. எப்படி பாலஸ்தீன இயக்கம் இருக்கிறதோ அந்த மாதிரி இதுவும் மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாவுக்கு முழு ஆதரவு, ஏன்னா அந்த தடையை நீக்கினா தான் அதுக்கு முழு ஆதரவு எல்லாரும் கொடுக்க முடியும். தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு கொடுக்க முடியாது. அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது முழுவதுமாக ஆயுத உதவிகள் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த லீபனான் முழுவதும் இஸ்ரேல் வசம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேதத்தின்படி நான் சொல்லலை, இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தின்படி சொல்கிறேன். நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். இயேசு சொன்ன மிக முக்கியமான
அடையாளங்களில் ஒன்று, கடைசி கால அடையாளங்களில் ஒன்று பஞ்சங்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். குறிப்பாக நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத 2 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யூகேல, அதாவது யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடியதான ஒருங்கிணைக்கப்பட்டதான இங்கிலாந்து தேசம். அதாவது 4 நாடுகள் அதில் இருக்கும். ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து, அப்புறம் இங்கிலாந்து, வேல்ஸ் என்று சொல்வார்கள். இப்போ நார்தர்ன் அயர்லாந்து அதில் இல்லை. ஸோ இந்த 3 நாடுகள் இருக்கும். இந்த நாடுகளுக்குள்ளே இவங்க ஒரு காலத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நாடுகளை அரசாண்டதான ஒரு நாடு. அது மாத்திரமல்ல, இவங்களுடைய வல்லரசு தான் உலகத்தில் மிக நீண்ட வல்லரசாக இருந்து இந்தியா உட்பட பல நாடுகளை இவங்க அரசாண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமை என்னென்னா, உலகத்திலேயே அதிகமாக ஜனங்கள் ரோட்டில் தூங்குகிற நாடுகளில் அவங்களும் ஒருத்தர். இப்போ காசாவில் பிரச்சனை, அதனால் டென்ட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், வீட்டில் இருக்க முடியாமல் ஜனங்கள் பெரும்பான்மையானவர்கள் தெருக்களில் டென்ட் போட்டு தூங்குறாங்க. அதிக அளவில் பிளாட்ஃபார்ம்ஸ் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு இப்படி ஒரு நிலை வருமா? யோசித்து பாருங்கள். எத்தனையோ நாடுகளுக்கு படி அளந்தவங்க இன்றைக்கி இங்கிலாந்து இந்த மோசமான இடத்தில் போய் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிலாந்தில் இது இல்லாமல் உள்நாட்டு கலவரமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எலெக்ஷன் வரப்போது, அதுவும் மிகப்பெரியதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இங்கிலாந்தை பற்றி இவ்வளோ விஷயம் பார்க்குறோன்னா, ஒன்று, இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு இருக்க வேண்டிய நாடுகளில் மிக முக்கியமான இங்கிலாந்து, தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிலாந்து இந்த பஞ்சத்துக்கு போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 10 நாடுகள் கூட்டமைப்பு யூரோப்பியன் யூனியன் தான் வல்லரசாக மாறணும். அதில் இந்த 10 நாடுகளில் ஒன்றாக இங்கிலாந்து இருக்கணும். இங்கிலாந்து தன்னுடைய வளத்தால் யூரோப்பியன் யூனியன் கூட சேர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருச்சு. அதாவது அஃபிஷியலி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய விசா, ஷெங்கன் விசாவோ யூரோ கரன்சியோ இங்கிலாந்தில் செல்லுபடி ஆகாது. அவங்க தனித்து இருப்பாங்க. இன்றைக்கி இங்கிலாந்துடைய இந்த நிலைமை மீண்டும் யூரோப்பியன் யூனியன் கூட சேர்கிற இடத்துக்கு போயிருச்சு. இங்கிலாந்திலேயே யூரோப்பியன் யூனியன் சேருவதற்கான ஆதரவு பெருகிருச்சு. ஏற்கனவே எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% மக்கள் இதுக்கு எதிராக இருந்தாங்கன்ட்டு யூரோப்பியன் யூனியனோட இங்கிலாந்து சேராமல் இருந்துச்சு. இப்போ திருப்பி அங்கே சேரப்போகுது. எல்லா காய்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நகர்ந்து வருது. இந்த பஞ்சத்தினுடைய விளைவு 3ஆம் உலக யுத்தம். 3ஆம் உலக யுத்தத்தினுடைய முடிவு இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியனோடு சேரும். 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகும். அது வல்லரசாக மாறும். இப்போ எல்லாமே மிக தெளிவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா. யூஎஸோடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யூஎஸோட நிலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, மீள முடியாத கடனுக்குள் அமெரிக்கா போய்விட்டது. அமெரிக்காவில் கடன் வாங்கிறதுக்கு நெசட்டில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த லிபரலைசேஷன் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி போயாச்சு. இனி அமெரிக்க கடன் அடைக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. சரி, ஜனங்களை இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காஸ்கோன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி அது அங்கே இருக்கக்கூடியது. அதில் ஜனங்கள் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் திருடி கொண்டு முழுவதும் இப்போ இந்த ஷாப் லிஃப்டிங் மட்டுமே குறிப்பிட்ட சில நாட்களில் 38,000 கேஸுக்கு மேலே புக் ஆகிருக்குதான். அந்த அளவுக்கு ஷாப் லிஃப்டிங், அதாவது கடையில் ஜனங்கள் உள்ளே புகுந்து எடுக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஜனங்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இங்கிலாந்துக்குள்ளே இது நடந்துச்சு. ஆனால் அமெரிக்காவில் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. இப்போ ஷாப் லிஃப்டிங் ரொம்ப அதிகமாகிருச்சு. இது ஒரு வகையில் பஞ்சம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய மிக முக்கியமான காரியத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. பஞ்சம் வல்லரசுகளையே தாக்க தொடங்கிடுச்சுன்னா அடுத்த இருக்கிற நாடுகளுடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள். பெரும்பான்மையான நாடுகள் இப்பொழுது பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சத்தில் பாகிஸ்தான் போயிட்டுருக்கு. பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு பாகிஸ்தான் போயிட்டுருக்கு. ஸோ வேர்ல்டு வைட் பஞ்சம் ஒரு பக்கம், உணவு பஞ்சம் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. இது இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது. நாம் கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலியன் கதை ஒன்று எப்போவுமே வரும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஏலியன் வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடவை ஏலியன் கதை எங்கேருந்து வந்திருக்குன்னா, கனடாலேருந்து வந்திருக்குது. வித்தியாசமான லைட்டிங், அதாவது வானத்தில் அடையாளங்கள் தோன்றி அது ஏலியனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக கூட பிரதமர் கூட சொல்லியிருந்தார். கனடா பிரதமர் கூட ஏலியன் பற்றியெல்லாம் பேசியிருந்தார். இப்போது ஏலியன் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஏலியன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு. ஏலியன்னா என்ன முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற்று கிரகம், அதாவது நம்ம கிரகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியேருந்து வரக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதாக இருந்தாலும் அது ஏலியன்னு சொல்லுவாங்க. வெளி கிரகத்திலேருந்து வரக்கூடியது, அதாவது நம்முடைய பூமத்திய ரேகைக்கு வெளியேருந்து வரக்கூடியது. இப்போது ஒரு எரிக்கல் வருதா கூட அதை கூட ஏலியன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏலியன்னா வெறும் உயிர் உள்ளது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் ஏலியனுங்கிறது பர்டிகுலராக எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பூமியை பிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கதையாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜனங்களை நம்ப வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கதையை இப்படி உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
இது கிறிஸ்துக்கு எதிராக, கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஒரு காலத்தில் தேவனும் அவருடைய ஜனங்களும் வந்து பூமியை பிடிக்க போகிறாங்க. ஆயிடவச அரசாட்சி நடக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அர்மகதான் யுத்தம். அதற்கு இப்போவே ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை தொடங்குது. நான் இதை கொஞ்சம் ரிவர்ஸாக பார்க்குறேன். ஏன் ஜனங்களை இவ்வளோ அதிகமாக இப்போது இந்த யூஎஃப்ஓ அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ அதிகமாக இப்போ சொல்லப்படுதுன்னா, வருகிற காலம் நெருங்கி விட்டது. ஆண்டவர் வருக போகிறார். பகிரங்க வருகைக்கே இவங்கெல்லாம் இவ்வளோ ஆயத்தப்படுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் எவ்வளோ ஆயத்தப்படணும்னு பாருங்கள். ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம், நெருங்கி விட்டது. நம்முடைய தலைமுறை அதுக்கான மிக முக்கியமான தலைமுறையாக இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.